ஹாய் கைஸ், நம்ம ஒரு கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 5 lakhs. இன்றைக்கி டே 40, டேட்டு 28th March 2026. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹாலிடே. பட் இன்றைக்கி நான் என்னோடய டேரக்ட் ஸ்டாக்கு இப்போ பார்க்கலாம் அப்டேட். நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 1,32,515. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,84,935. ப்ராஃபிட் அரௌண்ட் 52,420 கிட்டே இருக்குது. இது மைனஸ் ஆனது பார்த்தீங்கன்னா நேற்று மட்டுமே 4,200 கிட்டே மைனஸில் இருக்குது. இதில் ப்ராஃபிட்டில் இருக்க ஸ்டாக் இப்போ பார்க்கலாம். இல்லை ப்ராஃபிட்டில் இருக்க ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்மள ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் பெல் இல்லை ஒரு 11,000 கிட்டே ப்ராஃபிட்டில் இருக்குது. ஏஜிஐ பார்த்திங்கன்னா ஒரு 8,600 கிட்டே ப்ராஃபிட்டில் இருக்குது. லாரஸ் லேப் பார்த்திங்கன்னா ஒரு 7,000 கிட்டே ப்ராஃபிட்டில் இருக்குது. NHPC பார்த்திங்கன்னா ஒரு 4,800 கிட்டே பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நெகட்டிவில் இருக்க ஸ்டாக் எதுன்னு பார்க்கலாம். நெகட்டிவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு 4,358, ஐடிசி 1,900, ரிலாக்ஸோ 1,657, ஐடிசி வாட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 800 கிட்ட மைனஸில் இருக்குது. இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நான் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்டு ஃப்ளக்சுவேஷனால் இப்போ நான் போர்ட்ஃபோலியோவில் ப்ளஸில் இருந்தாலும் இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவில் தான் இருக்குது. நான் இன்வெஸ்ட் பண்ணது என்னதான் ஆவரேஜ் பண்ணியிருந்தாலும். அதனால் நீங்கள் புதுசாக மார்க்கெட்டுக்கு வரவங்க தயவு செஞ்சு டேரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாமல் மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமா எஸ்ஐபி மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இண்டெக்ஸ் ஃபண்டில். அதுக்கப்புறம் நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய டேரெக்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இது என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா நான் 1,71,236 வந்து எஸ்ஐபி மூலமாக நான் 2021 பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதோட கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 1,87,425. அதோட கரண்ட்டு இப்போ ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 16,188 இருக்குது. இது நேற்று மியூச்சுவல் ஃபண்டோட சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3,746 கிட்ட பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. நான் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா UTI Nifty 50, ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட், மோத்திலால் ஓஸ்வால் அண்ட் குவாண்ட்டு பார்த்திங்கன்னா குவாண்ட்டும் மோத்திலால் ஓஸ்வால் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ரீசெண்டாக தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 months முன்னாடி தான். இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி டேரக்ட் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ என்னோடய இன்வெஸ்ட் பண்ணுறது காட்டணும் உங்களுக்கு. இங்கே நீங்கள் பார்க்க முடியும். நான் சின்ஸ் மார்ச் 2021 இன்வெஸ்ட் 1000 ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது 1,87,000 கிட்டே இருக்குது. இது பார்த்திங்கன்னா சில பேருக்கு இது அதிகமாக இருக்கலாம், சில பேருக்கு இது கம்மியாக இருக்கலாம். பட் எனக்கு இது ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த அலோகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் கேப்பில் தான் இருக்கும். அதிலே 65%, ஸ்மால் கேப்பில் ஒரு 22.71%, மிட் கேப்பில் பார்த்திங்கன்னா 12.23% கிட்டே இருக்குது. செக்டார் வைஸ் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் டெக்னாலஜின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே நீங்கள் கம்பெனிஸும் நீங்கள் பார்த்துக்க முடியும். இதுதான் என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்னோடய டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ இப்போ ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்குறது யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவோட என்னோடது. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா $420. இப்போ அது கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா $504.77 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் அரௌண்ட் ஒரு $84 கிட்டே இருக்குது. இது பார்த்திங்கன்னா யூஎஸ் ஸ்டாக்ன்றது ரொம்ப ஹை ரிஸ்க்கு. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் இந்தியன் மார்க்கெட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் யூஎஸ் மார்க்கெட் வாங்க. ஏன்னா இது ஹை ரிஸ்க். என்ன ரீசன்னா இப்போ நேற்றே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் காட்டுற மாதிரிங்க நேற்று அரௌண்ட் ஒரு $12 கிட்ட இறங்கியிருக்கு. $12ன்றது நம்ம காசுக்கு பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு நியர்லி ஒரு 11,000 சம்திங் கிட்ட வரும். அது ரொம்ப பெரிய இது. அதனால தான் இது ரொம்ப ஹை ரிஸ்க்னால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் யூஎஸ் மார்க்கெட் போங்க. இதை நீங்கள் இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணது டோட்டலாக 36,600 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 47,700 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் அரௌண்டு 11,000 கிட்டே இருக்குது. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க. நான் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரேடியாக லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து ட்ரேடிங், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்லாம் எதுவும் பண்ணாதீங்க. இது என்னோடய அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், see you in the next video. Bye.